இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. ஒரு பொண்ணா உங்க வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர்கிட்ட இருந்து என் கணவர் உடலை காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கடுமையா பேசிட்டேன். உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதே என்னோட நோக்கம் இல்ல. ம். கொஞ்சம் இருங்க. உங்க ஹஸ்பண்டோட உடலை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற அதிகாரம் செல்வாக்க வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாரு. என் புருஷன் செஞ்ச பாவம் என்னையும் பாதிக்கும், என் குழந்தையும் பாதிக்கும். அதனால அதுக்கு நான் ஒரு பரிகாரம் தேடிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இருக்கட்டும். என் ஹஸ்பண்டோட அடியாட்கள் உங்க ஹஸ்பண்டோட உடம்ப இந்த வீட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் தேடுவாங்க, இங்க மட்டும் தான் தேட மாட்டாங்க. என்ன நம்புங்க, உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். உங்க ஹஸ்பண்டோட உடம்பு இந்த வீட்லயே பத்திரமா இருக்கட்டும். ஆமாக்கா, அங்கிளோட உடம்பு இங்கேயே இருக்கட்டும். நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டோட உடம்பு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து எடுத்துட்டு போயிடுங்க. அது வரைக்கும் அவர் உடம்பு இங்க பத்திரமா இருக்கட்டும். ப்ளீஸ் நம்புங்க என்ன. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. அட நீங்க வேற. என் ஹஸ்பண்ட் செஞ்சிருக்க பாவத்தை குறைக்க நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அவரை ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கலாம். சரி. வாங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ரூம் இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கூட மறந்துருப்பாரு. உன் ஹஸ்பண்ட் இங்க பாதுகாப்பா இருப்பாருமா. ரொம்ப நன்றிங்க. வர பௌர்ணமி வரைக்கும் இவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ம், சரிம்மா. நீங்க கவலைப்படாம போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அமைச்சர்கிட்ட இருந்து சூர்யா உடலை காப்பாத்தி பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டேன். இனிமே அமைச்சரால சூர்யா உடலுக்கு எந்த ஆபத்தும் வராது. எலியோட உடலுக்குள்ள இருக்கிற சூர்யா கண்டிப்பா உங்களை பார்க்க இங்க வருவாரு. அவர் வந்ததும் அவரை கூட்டிட்டு போய் அவரோட உடலுக்கு உயிர் கொடுத்து பழைய சூர்யாவை மாத்திருவேன். வீட்டுக்கு போனாலும் நாகஜோதி அங்க இருக்கா. மாரியோட சமாதிக்கு போனாலும் நாகஜோதி மோப்பம் பிடிச்சு அங்க வந்துடுறா. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் துர்காவை அங்க பார்க்க முடியல. என்ன பண்றது? நான் எப்படி துர்காவை சந்திச்சு நான் தான் சூர்யான்னு அவகிட்ட சொல்றது? இப்போதைக்கு நம்ம ஆபீஸ் மட்டும்தான் நமக்கு சேஃபான இடம். இங்க நாகஜோதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்த விட்டு போக கூடாது. இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் சூர்யா இன்னும் வரல? கிளி திரும்பவும் வருமா வராதான்னு தெரிய மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? சொல்லுமா. துர்கா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிம்மா, வந்துடுறேன். துர்கா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, தாலி தானம்னு சொல்லிட்டல, ரெடி ஆகாம இருக்க முடியுமா? அப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஆமா, அம்மா நம்ம கூட வரலையா? அம்மா என்ன டைரக்டா கோயிலுக்கு வர சொன்னாங்க. அங்க வந்துருவாங்க. நாம கிளம்பலாம். சரி. போங்க போங்க. தாலி தானம் கொடுத்து உன் புருஷன் உயிரை மீட்டுக்கலாம்னு நினைக்கிறியா துர்கா? உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்காது. தங்க தாலிக்கு பதிலா கவரிங் தாலிய மாத்தி வச்சிருக்கோம். சுமங்கலி பொண்ணுங்க சாபம் கொடுத்தா அதுவே உனக்கு பெரிய சாபம் ஆயிடும். அந்த சாபம் நிச்சயமா உன் புருஷன் உயிரை மீட்டு கொடுக்காது. உன்னோட மாங்கல்யமும் நிலைக்காது. என்னாச்சு?
மாமியார் பாக்குற பார்வையே சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. என்ன ஹாசினி சொல்ற? அவங்கள பாத்தீங்களா? போங்க போங்க, உங்களுக்கு இருக்குன்ற மாதிரியே பாக்குறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. தாலியை கூட எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் சரியா இருக்குன்னு கொஞ்சம் பாரு. எல்லாம் சரியா இருக்கா துர்கா? ஆ, எல்லாம் சரியாதான் இருக்குமா? அப்பா சரி வாங்க போலாம். என்னம்மா, நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த சுமங்கலி பொண்ணுங்க இன்னும் வரலையா? அவங்களதான் நீ தேடிக்கிட்டே இருக்கியா? ஹம். நீ நினைச்ச தாலி தானம் நடக்காது. என்ன சுமங்கலி பூஜை நடந்துரும் அப்படின்னு சந்தோஷமா இருக்க போல? பயப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நல்லபடியா சுமங்கலி பூஜை நடக்கட்டும். நீங்க இவ்ளோ தூரம் கிளம்பி வந்திருக்கீங்கன்னா விஷயம் இல்லாம வர மாட்டீங்க. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். இந்த பூஜை நல்லபடியா நடக்கும். ஏன்னா தெய்வம் என் கூட இருக்கு. நடக்கட்டும், நல்லபடியா நடக்கட்டும். என்ன உன்னோட குரூப் எல்லாம் வந்துருச்சு? கூட்டிட்டு போய் தாலி தானம் பண்ணு போ. துர்கா, எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நேரமாச்சேன்னு வர சொன்னவங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவங்கெல்லாம் காலையில 6 மணிக்கே வந்துட்டாங்கம்மா. சாப்பிடாம இருந்தாங்க. அதான் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வரேன். பாத்தீங்களா, இவங்கெல்லாம் காலையில 6 மணிக்கே வந்துட்டாங்க. நான் சொன்னேன்ல, வாக்கு தவற மாட்டாங்க ஏழைங்க. ஆமா, இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? இவங்க யாரும் வரமாட்டாங்க, நான் நினைச்ச மாதிரி பரிகார பூஜை நடக்காதுன்னு சொல்லிட்டு போக வந்திருக்காங்க. நினைச்சேன் ஏதாவது 7:30 கூட்டத்தா வந்திருக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நீ வாமா. ம். அம்மா தாயே, நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் தான் அந்த யமன் கிட்ட போராடி உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னென்னமோ நடந்து என் புருஷனோட உயிர் ஒரு கிளிக்குள்ள இருக்கு. எப்படியாவது அந்த கிளிக்குள்ள இருக்கிற என் புருஷனோட உயிரை மறுபடியும் அவர் உடம்போட சேர்த்துடணும். உன்னோட அருளால நானும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் பரிகாரத்தை ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுத்தாயே.